வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி அவதூறு பரப்பும் விதமாக பேசிய மக்கள் நீதி கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களை தற்பொழுது செருப்பால் அடிக்கும் விதமாக பதிலை கொடுத்த தாவேகாவின் நிர்வாகிகள், நீங்கள் 20 வருடத்திற்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருந்தால் நான் இருக்கின்ற இடமே வேறு என்று கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களது சேமித்த பணத்தை தக்க வைத்து கொள்ள முடியாது என்பதற்காகவும் நீங்கள் அரசியலில் காலாவதியாகிவிட்ட காரணத்தினால் நீங்கள் தற்பொழுது சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் வந்துவிட்டதாக ஆரம்பத்தில் கூறினீர்கள். ஆனால் அரசியலிலும் உங்களது பயணம் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. டிவியை உடைத்தீர்கள், கலைஞரை எதிர்த்தீர்கள். இருந்தபோதிலும் கடைசியில் கூவத்தோடு நீங்களும் ஒரு குப்பையாகவே கலந்துவிட்டீர்கள் என்று தாவேகாவின் நிர்வாகிகள் கமலஹாசன் அவர்களுக்கு பதிலை கொடுத்துள்ளார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு இளம் நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததற்கான நோக்கம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மேலும் கூட்டத்தோடு ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தன்னுடைய எதிரி யார் என்பதை களத்தில் இறங்கியவுடனே அறிவித்துவிட்டார். என்னுடைய எதிரி திமுக தான், ஆட்சியை கலைத்து தாவேகாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதை முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை போல் மாற்றி மாற்றி பேசி செய்தியாளர்களை குழப்புவதும் மக்களை குழப்புவதும், கடைசியில் விஜய் தொலைக்காட்சியில் நடத்தக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களையும் குழப்புவதும் தான் உங்களது வேலை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இருக்கின்ற பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுகவில் ஐக்கியமாகிவிட்டீர்கள். தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்க உள்ளீர்கள் என்றும் அதற்காக வாழ்த்துக்களை தாவேகா என்றும் உங்களுக்கு கூறும். ஆனால் மக்கள் நலனத்திற்காகத்தான் நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கிறீர்கள் என்றால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் எந்த ஒரு பயனும் தமிழக மக்களுக்கு இல்லை. உங்களை நம்பி இருக்கின்ற பின்னால் நிற்கின்ற 100க்கும் மேற்பட்டவர்களது நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்றும், ரஜினி அவர்கள் செய்தது தவறு என்றால் நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு, அவர் கட்சிக்கு வருவோம் என்று கூறி ஏமாற்றிவிட்டார், நீங்கள் வந்தும் ஏமாற்றிவிட்டீர்கள் என்று தாவேகாவின் நிர்வாகிகள் இதற்கு பதிலடிகளை கூறியுள்ளார்கள். கமலஹாசன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், ரசிகர்கள் ஓட்டாக மாற முடியாது என்று கூறிதான் விஜயை தாக்கியுள்ளார். ஆனால் நிச்சயம் ரசிகர்கள் ஓட்டாக மாறி எங்களது ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் என்று விஜய் அவர்கள் கமலஹாசனுக்கு செருப்பால் அடிக்கும் விதமாகத்தான் நிர்வாகிகள் மூலமாக பதில்களை தெரிவிக்கும் விதமாக நேற்று வெளியான அறிவிப்புகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கமலஹாசன் அவர்கள் கூறுவது சரியா தவறா? விஜய் அவர்களது நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.